வணக்கம். கதையின் பெயர் மாதவம். பகுதி 3. நாட்களும் வாரங்களும் மாதங்களும் உருண்டோடின. ஆனால் கோமதிக்கு மட்டும் விடிவெள்ளி விடியவில்லை. அவள் கணவனுக்கு வைத்தியங்கள் பலனளிக்காமல் போகவே வாழ்வதே விரக்தியாயானது அவளுக்கு. மேலும் அவள் மாமியாளும் கோமதியின் துரதிர்ஷ்டமே இதற்கெல்லாம் காரணம் என்றும், அவளை விவாகரத்து செய்யாமல் தன் பிள்ளையின் வாழ்வு செழிக்காது என்றும் பேசி வந்தாள். அவளுக்கு தன் மகனின் வேதனையை காட்டிலும் அவளின் வெறுப்பே பெரிதாயிருந்தது. காலை முதல் மாலை வரை அவளின் வசைமொழிகளை கேட்டு கேட்டு சலித்தே விட்டது கோமதிக்கு. அவளின் கணவன் கிருஷ்ணனும் தன்னை நினைத்து மட்டுமே வருந்தினானே தவிர கோமதி என்றொரு ஜீவனை பற்றி அவன் யோசிக்க கூட இல்லை. இல்லடி, இதுக்கு மேல எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இல்லை. ஒரு நாளா 2 நாளா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்று தழுதழுக்கும் குரலில் கூறினாள் கோமதி. அரை மணி நேரமாக தன் அக்காவுக்கு தன்னால் முடிந்தவரை தைரியம் கூறினாள் கோதை. தொலைபேசி சூடாகி போனதை தவிர வேறு எந்த பலனும் இல்லை. அக்கா, இவ்வளவு நாள் நம்பிக்கையோடு இருந்த நீ இப்போ எதுக்கு மனம் தளர்ந்து பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு என்று கோதை கூறி முடிப்பதற்குள், இல்ல கோதை, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு நாளா இவங்க என்ன விவாகரத்து பண்ண போறதா பூச்சாண்டி காமிச்ச கதையெல்லாம் போதும். உறுதியா சொல்றேன், நான் விவாகரத்துக்கு தயாராயிட்டேன். அவங்க அம்மா இஷ்டப்படி நடந்துக்கட்டும். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் காஞ்சிபுரம் போய் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச தையல் வேலை பார்த்து என் செலவுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துடுறேன். இவங்க கிட்ட இருந்து செட்டில்மெண்ட்னு சொல்லி 1 ரூபா கூட எனக்கு வேண்டாம். ஒரு கைப்பிடி சோறு நிம்மதியா சாப்பிட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கினா போதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். போராட இதுக்கு மேல தெம்பும் இல்லை, விருப்பமும் இல்லை. இதையெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. நீதான் அவங்க கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தணும். அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ண. என்ன சமாதானப்படுத்துறத நிறுத்திட்டு நீ அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வச்சிடுறேன் என்று கூறி தொலைபேசி தொடர்பை துண்டித்தாள் கோமதி. தொடர்பு துண்டித்ததை கூட உணராமல் தன் காதில் தொலைபேசியை வைத்தவாறு உறைந்திருந்தாள் கோதை. தன் அக்கா கூறியது எதுவும் கோதையால் நம்ப முடியவில்லை. ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன் தன் கணவனை எண்ணி எண்ணி உருகியவள் இன்று அவனை பிரிவதை பற்றி கூறுவது வியப்பாக இருந்தது. அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று தோன்றியது. நடக்கவும் விடக்கூடாது என்று தோன்றியது கோதைக்கு. இரவு தனது கணவனிடம் தன் அக்கா கூறிய அனைத்தும் ஒப்புவித்தாள் கோதை. முரளிக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் பரிதாபமாகவும் இருந்தது. கோதை, அக்கா வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு யோசிக்கிற. ஆனா அவங்க மனசுல இருக்கிற வலிய பத்தி யோசிச்சியா? அவங்க எந்த அளவுக்கு மனம் நொந்திருந்தா இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. இனியும் அவங்கள பொறுத்து போக சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்போ அவ எடுத்த முடிவு சரின்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. அவங்க இருக்கிற மனநிலையை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அவங்க வெறுத்து போன ஒரு விஷயத்த மேலும் மேலும் அவங்க மேல திணிக்கிறதால அவங்க மனசு இன்னும் பலவீனமாகும். அவங்க வேற ஏதோனும் தப்பா முடிவெடுத்துடக்கூடாதுன்னு. ஐயோ, என்ன சொல்றீங்க? பதறினாள் கோதை. பயப்படாத கோதை, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் அனுசரிக்க சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. மனசு சோர்ந்து போய் இருக்கும்போது ஏற்படுற நெருக்கடிகள் தான் ஒண்ணு தற்கொலை தூண்டும், இல்ல மனநல பாதிப்பு உண்டாக்கும். இதுக்கு மேல ஒண்ணு அவங்க சொல்றத செய்யணும், இல்ல அவங்க வாழ்க்கை மாறி ஒரு சந்தோஷம் பிறக்க வழி செய்யணும். அதை விட்டுட்டு நாம எல்லாரும் எட்டி நின்னு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நாம என்னங்க செய்ய முடியும்? அவங்களுக்கு பிரச்சனையே ஒரு குழந்தைதான். அவங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை வந்துட்டா எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். உண்மைதாங்க. ஆனா எந்த வைத்தியமும் பலன் தரல. டெஸ்ட் டியூப் பேபி கூட தங்கல. அவ மாமியாரும் தத்தெடுத்துக்கிறத ஒரு கொலை குத்தமா நினைக்கிறாங்களே. சற்று நேரம் மௌனமாய் சிந்தித்தவன் ஏதோ ஒரு பொறி தட்டியது போல கோதையிடம்,
கோதை, எனக்கு ஒரு யோசனை, மனசுல பட்டதை சொல்றேன், நீ என்ன தப்பா நினைக்க கூடாது என்று தயங்கினான். என்னது? சொல்லுங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன் என்று ஆர்வம் பொங்க கேட்டாள் கோதை. நாம ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தையை உன்னோட அக்கா மாமாவுக்கு தத்து கொடுத்துடலாமா? கோதைக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நானும் 2 பெண் குழந்தைங்களுக்கு தகப்பன் தான். உங்க எல்லாரோட வலி எனக்கு நல்லா புரியுது. இப்போ நான் சொன்னது ஒன்றும் சாமானிய விஷயம் இல்ல. இதுலயும் 1000 சிக்கல் இருக்கு. எல்லாரோட சம்மதம் வாங்கறது ஒரு இமாலய சாதனை. அப்புறம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற அந்த ஒரு வருஷம் ஒரு பெரிய தவம். இதுல உன் மனசு உடம்பு 2த்தையும் பணயம் வைக்கணும். காலத்துக்கும் அந்த குழந்தை மேல நீ உரிமை எடுக்காம இருக்கணும். இன்னும் பல சிக்கல் இருக்கு. ஏதோ என் மனசுல தோணுச்சு சொன்ன. உனக்கும் வேற ஏதாவது நல்ல யோசனை வந்தா சொல்லு. இந்த விஷயத்துல ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பலனும் இல்ல என்று கூறிவிட்டு கண்ணயர்ந்தான் முரளி. அந்த இரவு முழுதும் கோதை உறங்காமல் முரளி கூறியதனைத்தையும் மனதினுள் அசை போட்டுக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை ஏதோ ஒரு இனம் புரியா பரவசம் கோதையிடம். முரளியின் வாக்கு அவளுக்கு தெய்வ வாக்காய் தோன்றியது. நான் எல்லாரோடையும் பேசி சம்மதம் வாங்கிடுறேன். நாம இன்னைக்கே டாக்டர் கிட்ட ஒரு தடவை என்ன செக்அப் பண்ணிடலாம். நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்று அக்கா கிட்ட கொடுக்கணும் என்று பரவசம் குறையாது கூறினாள் முரளியிடம். சற்று யோசித்து விட்டு, சரி, நீ இப்ப வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல, முதல் முறையா நீ கேட்கிற. நிச்சயம் நான் உனக்கு துணையா இருக்கேன் என்று உறுதியளித்தான் முரளி.